அருக்காணிக்கும் ஜெயவேலுக்கும் கல்யாணம் நடந்தா சந்தோஷம்தான். ஆனா எதையும் நீயா முடிவு பண்ணாத. என்னது திடீர்னு பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு? அவசரப்படாத கோமலா, புரிஞ்சுக்கோ. நாம ஆசைப்படலாம், ஆனா பசங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால அவசரப்பட வேண்டாம்னு சொல்றாருமா. இல்ல நீ அருக்காணிக்கு ஜெயவேலு, ஜெயவேலுக்கு அருக்காணின்னு தானே நம்ம முடிவு பண்ணிருக்கோம். இந்த பாரு கோமலவல்லி, காலம் மாறுது. நான் பெத்த பொண்ணே என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுல டாக்டர் படிக்கிறான் ஜெயவேலு. அவன் கல்யாணத்தை நாம எப்படி முடிவு பண்ண முடியும்? விதின்னு ஒண்ணு இருந்தா உன் ஆசைப்படி நடக்கட்டும். நான் குறுக்க நிக்க மாட்டேன். இத பாருங்க அண்ணாச்சி, நீங்க எப்படி வேணும்னாலும் பேச்சு மாத்தி மாத்தி பேசுங்க. ஆனா நான் என் பொண்ணு இந்த வீட்டுல தான் வாழணும்னு பத்ரகாளிக்கு காசு வெட்டி போட்டிருக்கேன். அது நிச்சயமா நடக்கும். என் பொண்ணு கண்டிப்பா இந்த வீட்டுல தான் வாழ்வா. நிச்சயமா நடக்கும். அந்த ஆத்தா என்ன கை விட்டுற மாட்டா. பாத்துட்டே இருங்க. என்ன சுபையா, கதிர்வேல் ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா பணத்தையும் சுருட்டாம விடக்கூடாது. ஓகே? கண்டிப்பா. வந்திருக்கிறவங்க பாக்கெட்ல 10 பைசா இல்லாத அளவுக்கு சில்லறைய சேர்த்துடுதேன். அந்த கவலையை நீங்க விடுங்கமலா. ஓகே, சொல்லாதீங்க, செய்யுங்க. செய்றேன். கதிர்வேல் தம்பி சொன்னதுனால மொத்த பணத்தையும் கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு. அண்ணே, எல்லாரும் வந்துட்டீங்களா? வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. கதிர்வேல் வந்துட்டானே? வந்துட்டான். சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த கதிர்வேல் பணத்தோட வந்துட்டா சார். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட 4-5 பேரும் பணத்தோட வந்திருக்காங்க. வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கையில கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு எதுல முதலீடு பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். தம்பி தான் தெய்வமா வந்து வழிகாட்டுச்சு. ஐயா அண்ணா, என்னென்ன தெய்வம்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு கோழி பிசினஸ் கத்து கொடுத்தது நீங்க தான். அதனால தான் உங்களையும் இதுல சேர சொன்னேன். அதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்ல? இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட தனக்கு நஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்க லாபம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படி சொல்லுங்க. கதிர்வேல் சொல்லலன்னா என் மரமாட்டைக்கு இதெல்லாம் ஏறவே ஏறாது. எது எப்படியோ தம்பி புண்ணியத்துல குபேர கோட்டைக்குள்ள வந்துட்டோம் இல்ல? எப்படி சார், எப்படி இப்படி கரெக்டா ஆளுங்களை அடையாளம் காட்டுனீங்க? நாகவல்லி புள்ளையா கொக்கா? நண்டு கொழுத்தா வலையில தங்காதுன்னு எனக்கு தெரியாதா? அதான் பணமா சம்பாதிச்சு கொழுத்து கிடக்கிற நம்ம ஊர் நண்டுகளுக்கெல்லாம் புதுசா வான் கோழின்னு ஒரு வலையை விரிச்ச. கரெக்டா மாட்டிக்கிச்சுங்க. ஆனாலும் இருந்து இதுல அண்ணாச்சி பையன் கதிர்வேலு மாட்டுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கதிரு, என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு தப்பா எடுத்துக்காத. நீங்க எல்லாம் பெரும் பணம் முதலைங்க. நீங்க எல்லாம் பணம் பெறறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நான் உன்னை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். என்னோட நிலைமை அப்படி இருக்கு. என்னோட பொண்ணு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற பேராசையில தான் இங்க வந்திருக்கேன். தயவு செய்து நீதான் எனக்கு பக்கபலமா இருக்கணும். அண்ணே, நம்ம எல்லாரோட நல்ல மனசுக்கு 1க்கு 10 அல்ல அண்ணே. கவலையே படாதீங்க. சொல்ல போனா எங்க அப்பா என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை தான் நானே வாங்கி வந்திருக்கேன். அப்படி எல்லாருக்கும் நல்லதான் நடக்கும். பழிச்சிருச்சே. என்ன கதிர்வேல் என்ன நீங்க இப்ப சொன்னது உடனே பழிச்சிருச்சு. என்னல சொல்ற? ஊருக்குள்ள உங்களை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட எங்க எம்டி உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க தோழர்கள் எல்லாருக்குமே 5% தள்ளுபடி பண்ண சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லண்ணே, ஒவ்வொரு முதலீட்டுக்கும் மகாலட்சுமி படம் போட்ட தங்க காசு இலவசமா உண்டா. நிஜமா சொல்ற? 5 லட்சம் ரூபாய் போட்டவங்களுக்கு 25,000, 10 லட்சம் போடுறவங்களுக்கு 50,000. கட்டு புட்டுன்னு பணத்தை கட்டிட்டு ரசீதை வாங்கிட்டு அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்புறம் அந்த தங்க காசு அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. லைன்ல நில்லுங்க. ஆமா ஆமா, வரிசையா நில்லுங்க. ஓவரா பணம் கட்டுங்க. கதிர்வேல் எங்க போற? வா வா. கருப்பு என்ன கருப்பு? அண்ணே, அந்த தங்க காசு இருக்குல்ல, அதுல ஒரு வைரம். இரு அது அப்புறம். அன்னைக்கு நான் சொன்னேன்ல எம்டிய பாக்கணும்னு, இப்ப பாக்கணும். என்னன்னா இப்ப வந்து இப்படி சொல்ற? என்னல? அட போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா? ஏன்? அவர் இப்பதான் சென்னை பிளைட்ட பிடிக்க தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. அங்க அவருக்கு அவார்டு கொடுக்கறாங்கண்ணே. அடாடா, அவரை பார்க்க முடியாம போயிடுச்சல. என்னன்னா இப்படி தானே போனாரு? எப்பல?
என்னென்ன நல்லா ஒசரமா நல்லா செவன்னு கோட்டு சூட்லாம் போட்டுட்டு போனாரா? நான் நினைக்கிறேன் உங்க சகாக்களோட பேசிட்டு இருந்தனால கவனிக்காம விட்டீங்க. ஆமா, ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி தான் இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி இவங்களோட பேசிட்டு இருந்தனால கவனிக்கல போல இருக்கு. இப்ப எம்டி எப்படி பாக்குறது? அட என்னென்ன இது ஒரு பெரிய விஷயமா? இன்னொரு நாள் ஏற்பாடு பண்ணா போது. கதிர்வேலண்ணா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. பணத்தை கட்டிட்டு கரெக்டா ரசீது வாங்கிக்கணும். நான் என்னதான் உங்களுக்கு வேண்டப்பட்டவனா இருந்தாலும் காசு விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், திடீர்னு தான் இந்த தங்க காசு கொடுக்கறதா சொன்னார். அதை என்னைக்கு தருவாங்க, எப்ப தருவாங்கன்னு கரெக்டா கேட்டு அதையும் வாங்கிட்டு போயிடுங்க. அண்ணா நம்ம ஏன்னா விட்டு கொடுக்கணும்? ஏல கருப்பு, இவ்வளவு நேர்மையா பேசுற பாரு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சரி, நான் பணத்தை கட்டி ரசீது வாங்கிக்கிறேன். அண்ணாச்சி பையன் முட்டாளா இருப்பான்னு நினைச்சேன். அடி முட்டாளா இருக்கா? என்னங்க சார்? தேங்க்யூ. சார் இன்னைக்குதான் உச்சபட்ச கலெக்ஷன். நம்பவே முடியல, நாட்டுல இவ்வளவு வாத்து மாட்டேனுங்களா? அதுல பாருங்க, இந்த கதிர்வேலு திடீர்னு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டான். நான் உடனே இப்பதான் ஃபிளைட் பிடிக்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ஆமா ஆமா இப்பதான் ஒரு உருவம் இப்படி போச்சு அப்படின்னு அந்த வாத்து சொல்லுது சார். அம்மா காமெடி. இனிமே அவனை வாத்து மடையன்னு சொல்லாத, வான்கோழி மடையன்னு சொல்லு. அம்மாக்கு எப்ப போன் பண்ணணும் நேரம் காலமே தெரியல. ஹலோ சக்தி, நான் அம்மா பேசுறேம்மா. என்னம்மா இந்த நேரத்துல போன் பண்ற? எப்பவும் போல ராத்திரி போன் பண்ண வேண்டியதானே? இல்லம்மா, அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேச வேண்டி இருந்தது, அதான் போன் பண்ணேன். என்னம்மா, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அவசரமா வீட்டுக்கு வந்து போகணும். அப்படி என்னம்மா அவசரம்? அப்பா உடம்புக்கு ஏதாவது? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா நீ வர வேண்டிய அவசரம் இருக்குமா. அப்பா டூருக்கு போறாரா? பிசினஸ் நான் பாத்துக்கணுமா? அப்படிதான் வச்சுக்கோயேன். வெறும் 2 நாள் வந்துட்டு போனா போதும். இத பாரு, வர்ற வெள்ளிக்கிழமை நீ இங்க இருந்தா போதும். அப்ப நாளைக்கே கிளம்பி வர சொல்றியா? ஆமாம்மா. இத பாரு, நான் வேணா ரங்கன கிட்ட பேசட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, நான் பாத்துக்கிறேன். ஜாகிரதையா வாடா செல்லம். எப்படியாவது சக்தியை சமாதானம் பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடணும். என்ன சக்தி? அம்மா கிட்ட இருந்து போன் வந்தது தாத்தா. எப்போ? இப்பதான் தாத்தா, ரொம்ப அவசரமா உடனே ஊருக்கு கிளம்பி வர சொல்றாங்க. அவசரம்னா உடனே போய்தான் ஆகணும். என்னன்னு கேட்டியா? கேட்டேன் தாத்தா, அம்மா எதுவுமே சொல்ல. அப்பா தான் டென்ஷன் ஆளாச்சு. அவருக்கு தான் உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்டேன், அதுவும் இல்லைன்றாங்க. அப்புறம் வேற என்ன அவசரம் இருக்கும்னு எனக்கு புரியல தாத்தா. ஏமா, உடம்பு சரியில்லைன்னா அது போன்லயா சொல்லுவாங்க? நாம தான் யூகிச்சு தெரிஞ்சுக்கணும். சரிவா, அண்ணாச்சிட்டு சொல்லுவோம். அவசரப்படாதீங்க தாத்தா, எதுக்கும் ராத்திரி அம்மாக்கு போன் பண்ணி விவரம் கேட்டுட்டு அப்புறமா போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விஷயம் இல்லாமலாம் வான்னு சொல்லிருப்பாங்க. சரி போலாம், வா வா. எனக்கு நம்ம முத்துவேலை நினைச்சாதாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் காசு இல்ல காசு இல்லன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பார் தங்கம், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்களுக்கு தாப்பன் ஆயிட்டான். கடைசி வரைக்கும் அவனை கையை பிடிச்சா கூட்டிட்டு போக முடியும். சொன்ன கேளுமா, அட வான்னு சொல்றல, வா. என்ன ரங்கண்ண, அடம் பிடிக்கிற குழந்தைய இழுத்துக்கிட்டு வர மாதிரி சக்தியை இழுத்துக்கிட்டு வரீங்க? என்னம்மா, அவசரமா வர சொல்லி இவ அம்மா போன் பண்ணிருக்கா. இவன் நடானா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. என்ன ரங்கசாமி, அண்ணாச்சி ஏதாவது பிரச்சனையா?
எதுக்காக சக்தி அவங்க அம்மா திரும்ப கூப்பிடுறாங்க? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நச்சி, சும்மா ஒரு 2 நாள் வந்துட்டு போக சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். ஓ அப்படியா? சக்தி போரானதும் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிப்போச்சு. இப்பதான் மூச்சு வந்தது. 2 நாள் தானே, அப்ப தாராளமா போயிட்டு வந்துருமா. என்ன இருந்தாலும் பெத்தவங்க இல்லையா, திடீர்னு புள்ளைய பார்க்கணும்னு தோணும். அந்த சமயத்துல மறுக்காம போகணுமா. சரிங்க அண்ணாச்சி. பாத்தீங்களாம்மா, நான் சொன்னப்போ போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா, இப்ப அண்ணாச்சி சொன்ன உடனே மறுவார்த்தை பேசாம சரின்னு சொல்றா. உங்க பேத்தி இல்ல, பின்ன அப்படிதான் இருப்பா. வெங்கசாமி, தங்கத்திட்ட பணம் வாங்கிட்டு போய் சக்தி ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் போட்டுரு. அப்புறம் நம்ம ஊர்ல மாங்காய் சீசன், அதுல ஒரு 2 கிலோ வாங்கிக்க. அண்ணே, அப்படியே அந்த இருட்டு கடை அல்வா வாங்கிக்கங்க, காராசேவ் வாங்கிக்கங்க. அப்புறம் கைக்கு. ஐயோ என்னம்மா இது? நீ சும்மா இருமா. அண்ணாச்சி, என் பங்குக்கு தித்தி பீஸாவை 2 கிலோ வாங்கிக்கிறேன். இருட்டு கடை அல்வா, கை முறுக்கு, இது பத்தாதுன்னு இவளுக்கு தித்திப்ப சேவு வேற. என்ன எல்லாரும் கடை பலகாரமா சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல இருந்து ஏதாவது செஞ்சு அனுப்பலாம்ல? கண்டிப்பா மாமா, நீங்க லிஸ்ட் சொல்லுங்க, பலகாரத்தை நான் ரெடி பண்றேன். வந்துட்டா ஜால்ரா. அக்கா நீங்களுமா? நீ சும்மா இரு சக்தி. மாமா என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்றேன். ஒரு பலகாரம் போதும், ஆனா ஸ்பெஷலா இருக்கணும். என்ன பண்ணலாம்? நம்ம தாமரபுரம் நீ தண்ணி குடிச்ச விரால் மீன் வாங்கி தேங்காய் அரைச்சு ஊத்தி குழம்பு வச்சிரு. சூப்பராவும் இருக்கும், நம்ம ஊரு ஸ்பெஷலாவும் இருக்கும். ஏங்க, தேன்மொழி நல்லாதான் விரால் மீன் குழம்பு வைப்பா, ஆனா என் வீட்டுக்காரர் வைக்கிற குழம்பு இன்னும் நல்லா இருக்கும்ல. அந்த ருசியே தனியா இருக்கும். நிஜமாவா? அண்ணாச்சிக்கு சமைக்க தெரியுமா? ரொம்ப நல்லா சமைப்பாரு. என்னம்மா அப்படி கேக்குற? எங்க பாட்டிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவங்க சமையல் இருக்கே, அது சொல்லி மாளாது. கடைசியா நான் சமைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனாலும் உனக்காக நான் சமைக்கிறேன். நீ உங்க அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டு என் கை பக்குவம் எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? சரிங்க அண்ணாச்சி. வர வர இவளுக்கு வாழ்வ பாரு. சஞ்சய், நல்ல புக்கு தானே, அதுல இருக்க பேப்பர்ல எதுக்கு கிழிக்கிற? புக்கு நல்ல புக்கு தான்மா, ஆனா அதுல இருக்க சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, அதான் கிழிச்சு போட்டுட்டு இருக்கேன். அம்மா, என்னப்பா? என்கேஜ்மெண்ட் வேலை எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குல்ல? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரி எங்களை கிழிச்சிடாத. காஃபிய குடி. நீ சுதி, நீ ஊருக்கு போல? என்னது இது? கெஸ்டா வந்தவ இன்னும் கிளம்பாம இங்கேயே இருக்கேன்னு முகத்துக்கு நேரா பச்சையா கேக்குறியாடா? அது இல்லடி, வேலை விஷயமா துபாய் போயிருந்தல, அங்க உங்க அப்பா போனை போட்டு சுதி அனுச்சுவேனாரு. அதனாலதான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்காது. அது எப்படி உன் சக்திய பார்க்காம நான் இங்க இருந்து கிளம்புவேன்? அப்ப நிஜமாவே சக்தி வராளா? நிச்சயதார்த்தம் வேணா சிம்பிளா நடக்கலாம், ஆனா பொண்ணு இல்லாமலா? நீ வேணா பாரு, ஃபியூச்சர்ல லவ் பண்றது ட்விட்டர்ல, என்கேஜ்மெண்ட் ஃபேஸ்புக்ல, கல்யாணம் ஸ்கைப். அப்போ உன் ஃபர்ஸ்ட் நைட் என்ன யூடியூப்லயா? உன் ஆசையெல்லாம் தீக்க ஏன் கல்யாணத்தை ஏண்டி இழுக்கிற? நீ தான் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க, ஆனா என் டாடி எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு தெரியுமா? கடைசியில உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. அப்பா கிட்ட சொல்லுவேன். பாக்க தானே போறேன், அந்த சக்தி என்னை விட பேரழகியான்னு. அதுக்காக தானே அப்பாவை கூட பாக்க போகாம இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். அப்ப சக்தி எல்லாம் தெரிஞ்சா சென்னைக்கு வரடா. That means she's also in love. ரொம்ப அலையாதடா. அவங்க அம்மா எந்த விஷயத்தையும் சொல்லாம தான் வர வைக்கிறாங்க. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எஸ் சொல்ல போறாளா இல்ல எஸ் ஆக போறாளான்னு. What do you mean? பின்ன என்னடா, பொண்ணு பாத்துட்டு வந்த அன்னைக்கு நீ அவ கூட போன்ல பேசினியே, அதெல்லாம் அவ அவ்வளவு சீக்கிரம் மறந்துருப்பாளா? அவ ஒண்ணு உன்ன மாதிரி தப்பா புரிஞ்சிருக்க மாட்டான். இன்ஃபேக்ட் என்னோட லவ்வோட டைமென்ஷன் பத்தி அவ புரிஞ்சிட்டு இருப்பா. சரி, அதெல்லாம் விடு. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சா? ஓ, எது? அம்மா பயமுறுத்துன்னு சொல்றியா?
பின் என்னப்பா பெருசுங்க எல்லாம் சேர்ந்து அப்படி குட்டியை குழப்பினா நான் என்ன செய்யறது? பதிலடி கொடுக்க வேண்டாமா? அது சரி, அதுக்கு நீ இப்படியா பயமுறுத்துறது? ஆன்ட்டியும் உன்கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசி நீயும் அவசரப்பட்டு எக்கு தப்பா எதையாவது அமுக்கி வச்சிருந்தீனா அப்புறம் என்ன ஆயிருக்கும்? ஐயோ, நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எது அதுவா? அதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அப்போ டம்மி துப்பாக்கி வச்சுதான் எல்லாரையும் நீ பயமுறுத்தினியா? ஐட்டம் ஒரிஜினல் தான், ஆனா அதுல இருந்து புல்லட்டை ரிமூவ் பண்ணிருந்தேன். அட பாவி, உனக்கு இவ்ளோ கிரிமினல் மூளையா? டேய், நீ நல்லவனா கெட்டவனா? எனக்கே தெரியலடி. இருந்து இருந்து உன்கிட்ட மாட்ட போறாளே, பாவம் அந்த சக்தி. சக்தி, பஸ் வருது. துளசியூரெல்லாம் இறங்கு இறங்கு இறங்கப்பா. ஏறுங்க ஏறுங்க சீக்கிரம். ரைட். என்னம்மா? ஏமா இந்த பஸ்லயும் ஏன் ஏறாம விட்டுட்ட? எவ்வளவு கூட்டம் தாத்தா, அந்த பஸ்ல எப்படி போறது? என்னது கூட்டமா? போன பஸ்ல தான் ஒரே கூட்டமா நெரிசலா இருந்தது ஒத்துக்கிற. ஏன் இந்த பஸ் காலியா தான் இருந்துச்சு? அப்படியா? நான் கவனிக்கவே இல்லை தாத்தா. காலியா இருந்தது கவனிக்கலையா இல்ல பஸ்ஸே கவனிக்கலையா? போங்க தாத்தா. இப்ப என்ன, இந்த ஊரை விட்டு போறதுக்கு உனக்கு மனசு வரல அப்படித்தானே? நிஜமா உங்களை விட்டு போக மனசு வரல தாத்தா. அட்ரா சக்க, இதுக்காக தான் வண்டி இந்த பக்கம் விட்டீங்களா? ஐயோ, நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாதுடா. மனசுக்குள்ள ஒரு பட்சி சொல்லுச்சு. ஆனா சக்தி இப்படி பஸ் ஸ்டாப்ல நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. புரியுதுமா, யாரை விட்டு போக உனக்கு மனசு வரலன்னு இப்ப நல்லாவே எனக்கு புரியுது. தாத்தா, கிளம்புற அவசரத்துல தண்ணி பாட்டில் கொண்டு வர மறந்துட்டேன். அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? உன்னே நீ மறந்து நிக்கிறேன்னு தெரியுது. கடவுளா பார்த்து சேர்த்து வைக்க நினைக்கும் போது நடுவுல நந்தி மாதிரி நான் எதுக்கு? பாத்துக்க வர. சொல்லி எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுறீங்க? அண்ணி பைய தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னா? ஆமாண்டா சொல்லி. இங்க பாருங்க, லவ்ல இந்த மாதிரி இன்டர்வல் எல்லாம் வந்தாதான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். டேய் சொல்லி, இன்னும் மெயின் பிக்சரே ஆரம்பிக்கலையடா. இது வர நியூஸ் ரீல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற இன்டர்வல் கிளைமேக்ஸ்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்க. இரு, நான் போய் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்டாப் ஸ்டாப். உங்களுக்கு கோடி கும்பிடு. நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த சிறுத்தையோட சின்ன யோசனை கேட்டுட்டு போங்க. என்னடா? அன்னைக்கு மாதிரி கொலைகாரனை பத்தி பேசுறேன், குடும்பத்தை பத்தி பேசுறேன் டைமை வேஸ்ட் பண்ணாம போறீங்க டக்குன்னு சக்தி ஐ மிஸ் யூ அப்படின்றீங்க. என்ன சக்தி, இங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் ஏதாவது விசாரணையா? ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. பஸ் ஸ்டாப்ல எதுக்கு நிப்பாங்க? அப்படின்னா நீங்க நிஜமாவே ஊருக்கு போறீங்களா? ஆமா, அர்ஜென்ட்டா ஊருக்கு வந்தானோன்னு அம்மா சொல்லிட்டாங்க. எந்த ஊருக்கு போறீங்க? ஏன்
தெரிஞ்சுட்டு அங்க வர போறீங்களா? நான் 3 நாளைக்கு இந்த ஊர்ல இல்லைன்னா இந்த ஊர் ஒன்னும் ஆடி போயிடாது. தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க 3 நாள்ல திரும்பி வந்துருவேன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான். இந்தாங்க. இதுன்னு கையில தூக்குச்சட்டி. அண்ணாச்சி வீட்ல மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க. நிஜமாவா? எங்க கொடுங்க. பிரமாதம் சக்தி, வாசனை ஆளு தூக்குது. அண்ணாச்சி எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தாரு. ஓ, நானும் ஏதாவது ஸ்பெஷலா தரலன்னா இப்போ என்கிட்ட வாட்டர் தான் இருக்கு. 20 லிட்டர் கேன் ஒன்று தட்டுமா? எடுத்துட்டு போறீங்களா? சக்தி போன் எடு சக்தி. ஹலோ ஹலோ, நான் தான் சஞ்சய் பேசுறேன். ஞாபகம் இருக்கா?